என்ன வாழ்க்கை இது? என் புருஷன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறாவ, தினமும் குடிச்சிட்டு வந்து இப்படி நடந்துக்கிறாவல. என் வாழ்க்கை இப்படி நாசமா போச்சு. தினமும் துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுறது, சோறு பொங்குறது, என் வாழ்க்கை இதுக்குள்ளேயே முடங்கி போச்சு. பல கனவுகளோட வந்தேன், என் வாழ்க்கையே இப்படி போச்சு. தினமும் துணி துவைச்சி பாத்திரம் கழுவி இதுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போகுது. 4 வீட்டில் 10 பாத்திரம் கழுவுனா கூட கையில் காசு நிற்கும். இப்படி வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்து என் பிள்ளைகளுக்கு கேட்டது கூட வாங்கி கொடுக்க முடியலையே. ஏதாச்சும் வேலைக்கு போகலான்னு பார்த்தா கூட இந்த மனுஷன் வெளியே போகக்கூடாது, வீட்டிலே இருன்னு சொல்கிறாவ. இப்படி காலத்துக்கு அவிய கையை எதிர்பார்த்தே இருக்க வேண்டியதாக இருக்கு. அவியலாச்சும் ஒழுங்காக வேலைக்கு போகலாம். ஒழுங்காக வேலைக்கு போகிறதும் கிடையாது, கையில் காசு தரதும் கிடையாது. பிள்ளைகள் கேட்டதை வாங்கி கொடுக்க முடியாமல் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். ஐயோ கடவுளே, இந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுப்பா. கோமதிக்கா. வாமா சின்ன பொண்ணு. என்ன கோமதிக்கா, காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் தடபுடலா பார்த்துட்டு இருக்கிய? என்னத்த செய்ய சின்ன பொண்ணு, தினமும் எந்திரிச்சா இதே வேலை தான். செஞ்சுட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே கிடக்க வேண்டியதுதான். கோமதிக்கா, ஏங்க ஒரு மாதிரி இருக்கிய? ஒன்றும் இல்லம்மா லட்சுமி. கோமதிக்கா, என்னக்காச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கிய? கோமதிக்கா, கூட்டுட்டே இருக்கேன்லக்கா, நிமிந்து பாருங்க. ஐயோ கோமதிக்கா, என்னக்காச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிய? சின்ன பொண்ணு, நான் என்னத்தம்மா சொல்லுவேன்? கோமதிக்கா, என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்க கோமதிக்கா. இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்காதியே. ஆமா கோமதிக்கா, ஒரு நாள் நீங்க அழுது பார்த்தது இல்லையா? திடீர்னு நீங்க அழுது பார்த்தோன்னு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குக்கா. சின்ன பொண்ணு, என்னம்மா சொல்லுவேன்? எத்தனை நாள் தான் நானும் மறைச்சு வைப்பேம்மா. என்னால் தாங்க முடியல சின்ன பொண்ணு. ஐயோ கோமதிக்கா, ஏன்க்கா இப்படி கிடந்து அழுறிய? கோமதிக்கா அழாதீக்கா. ஐயோ சின்ன பொண்ணு, உங்க அண்ணன் வேலைக்கே போக மாட்டேக்காவம்மா. தினமும் குடிச்சிட்டு வராவ, கையில் 10 பைசா கூட இல்லைம்மா. பிள்ளைகள் கேட்கறது எதையும் வாங்கி கொடுக்க முடியல. நானாச்சும் வெளியே ஒரு வேலைக்கு போட்டான்னு கேட்டால் அதுக்கும் முடியாதுன்னு சொல்கிறாவ. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது சின்ன பொண்ணு. எல்லாத்துக்கும் அவர் கையே எதிர்பார்த்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. என்ன நம்பி கையில் ஒரு 5 ரூபா கூட இல்லையே சின்ன பொண்ணு. பிள்ளைகள் கேட்கறது எதையும் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கேனே. கோமதிக்கா, ஏன்க்கா இப்படி வருத்தப்பட்டு அழுறிய? எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் கோமதிக்கா. எல்லாத்துக்கும் நீங்க தான் தைரியம் சொல்லுவிய, நீங்க எப்படி அழலாமா? ஆமாம் கோமதிக்கா, இது ஒரு சாதாரண பிரச்சனை. இதெல்லாம் ஈஸியாக தீர்த்துடலாம்க்கா, இதுக்கு போய் வருத்தப்படாதியே. எப்படிமா சொல்கிறா? கையில் காசு இல்லையே. காசு தாம எல்லாத்துக்கும் காரணம். கோமதிக்கா, அதுக்கு ஒரு வழி இருக்கும் கோமதிக்கா. கோமதிக்கா, நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க கோமதிக்கா. இப்படி தண்ணிக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காதியே, காய்ச்சல் கீச்சல் வந்துட போதுக்கா. ஆமாம் கோமதிக்கா, இங்கனுக்குள்ளே இருக்காது, எங்க தள்ளி வாங்கக்கா. எதுவாக இருந்தாலும் பேசலாம். வாரேம்மா. கோமதிக்கா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக்கா? இதுக்கு போய் உட்காந்து அழுதுட்டு கிடக்கிய? சின்ன பொண்ணு, இதெல்லாம் சாதாரண பிரச்சனை இல்லை சின்ன பொண்ணு. உனக்கு ஏன் வழி புரியாமல் பேசாதம்மா. கோமதிக்கா, உங்கள் வேதனை எனக்கு புரியுதுக்கா. பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்டதை வாங்கி கொடுக்க முடியலன்னா பெத்த தாய்க்கு ரொம்ப கஷ்டமாக தாக்கா இருக்கும். அதுக்காக இப்படி அழுதுட்டு இருந்தால் தீர்வு கிடைக்குமாக்கா? வேற என்னம்மா பண்ணுறது? வெளியே வேலைக்கும் போகக்கூடாதுங்க. நான் இப்போ என்ன பண்ணட்டுங்க? ஆளை மட்டும் தான் முடியும். கோமதிக்கா, அண்ணே உங்களை வெளியே தானே வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காவ. நீங்க ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணுங்கக்கா. தொழிலா? நான் என்ன தொழில் சின்ன பொண்ணு பண்ணுறது? எனக்கு என்ன தெரியும்? கோமதிக்கா, நீங்கள் தான் நல்லா சூப்பராக சமைப்பீங்களாக்கா. லட்சுமி, அதை வச்சுட்டு என்னம்மா பண்ண முடியும்? கோமதிக்கா, அது எவ்வளவு நல்ல விஷயம் தெரியுமா? எவ்வளவு திறமை உங்களுக்குள்ள அடங்கி கிடக்கு. இந்த காலத்துல சாப்பாடு தாக்கா ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சமைக்க முடியாம கோட்டல்ல வாங்கி தின்ட்டு வாழ்றா தெரியுமாக்கா? நீங்க சூப்பரா சமைக்கிறீங்க. நீங்க மட்டும் ஒரு கோட்டல் நடத்தி விதவிதமா சாப்பாடு செஞ்சு போடுங்க. காலையில கூட்டம் அள்ளும், உங்க கையிலயும் காசு பொங்கி வலியும். கோமதிக்கா, எல்லாமும் செய்ய முடியாட்டியும் தோசை மட்டும் சுட்டா போதும்க்கா. எத்தனை வகை தோசை இருக்கு கோமதிக்கா, எல்லாமே நல்லா போவோம். இந்த உலகத்துல தோசை பிடிக்காத ஆளு யாராவது இருக்குமா? எத்தனை தோசை செய்ய வாழ்றாங்க தெரியுமாக்கா? தோசை, மசால் தோசை, பொடி தோசை, நெய் தோசைன்னு விதவிதமா சுட்டு கொடுங்க கோமதிக்கா. கூட்டம் அள்ளும். என்னம்மா சொல்றா லட்சுமி? இதெல்லாம் நம்ப முடியற மாதிரி இல்லையம்மா. கோமதிக்கா, கலைக்குருவி சொல்றது சரிதான்க்கா. ஒரு தோசை கடையை ஆரம்பிங்கக்கா. பெருசா கடையை திறக்கலாட்டியும் வீட்டு வாசலையாவது ஆரம்பிங்களா? கண்டிப்பா வியாபாரம் நல்லா போகும்க்கா. நாங்க 2 பேரும் கூட வேலைக்கு போவோம், வீட்டுல தானக்கா கிடக்கும். உங்களுக்கு உதவி வேணா பண்றோமே. அப்படியாம்மா சொல்றா சின்ன பொண்ணு? நான் தோசை சுட்டேன்னு வையேன், என் பையன் கார்த்தி விரும்பி தும்பாமா. ஆமா கோமதிக்கா, அதே மாதிரி நிறைய பேர் விரும்பி தும்பாவக்கா. லட்சுமி, அப்ப கடை ஆரம்பிச்சிடலாமோ? ஆமா கோமதிக்கா, சின்னதா ஒரு கடையை ஆரம்பிப்போமே. டெவலப் ஆகும்போது பெரிய கடையா மாத்திக்கிடலாம். லட்சுமி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு திட்டுவாங்களாமா? கோமதிக்கா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்க்கா. அன்னை வெளியே வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னாவ, சொந்தமா தொழில் பண்ண கூடாதுன்னு சொல்லலையே. ஆமா கோமதிக்கா, நீங்க கடையை ஆரம்பிங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம். அப்படியாமா லட்சுமி? அப்ப நம்ம 3 பேர் சேர்ந்து கடையை ஆரம்பிச்சிருவோமா? சரி கோமதிக்கா, நாளைக்கே ஆரம்பிச்சிருவோம். நீங்க இன்னைக்கு நைட்டே தோசை மாவுலாம் அரைச்சு வைங்களா?
கோமதிக்கா முத நாள் போடுறோம்லக்கா, கொஞ்சம் கம்மியாவே அரைங்க. போக போக நிறைய அரைச்சிக்கலாம். சரிம்மா சின்ன பொண்ணு, மாவு அரைச்சு வைக்கேன். இப்படி கடந்த அலாதி கோமதிக்கா, தோசை கடிக்க என்னெல்லாம் வேணுமோ செஞ்சு வைங்க. நான் சாயங்காலமா வாரேக்கா. சரிம்மா சின்ன பொண்ணு. கோமதிக்கா நானும் போயிட்டு வரேன்க்கா. சரிம்மா லட்சுமி, சாயங்காலம் வாங்கினா சின்ன பொண்ணு கூட. சரிக்கா, போயிட்டு வரேனேக்கா. லட்சுமி கிட்டையும் சின்ன பொண்ணுகிட்டையும் பேசுறதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போதான் என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே கிடைக்க போகுது. நாளைக்கு தோசை கடையை ஆரம்பிச்சு பாத்துடணும். கோமதிக்கா, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாக்கா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சொந்தமா ஒரு தொழிலை தொடங்கியாச்சுக்கா. ஆமா சின்ன பொண்ணு, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இதுக்கு காரணம் நீங்க 2 பேர் தாம்மா. உங்க 2 பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த உதவி நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கோமதிக்கா, ஏன்க்கா அப்படி சொல்றிய? நீங்க எத்தனை நாள் எங்களுக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க ஏதோ எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணிருக்கோம் கோமதிக்கா. இருந்தாலும் லட்சுமி. கோமதிக்கா, இப்படியே நின்று உங்க பாச மலையை பொழிஞ்சிட்டே இருந்தீங்கன்னு வைங்களா, தோசையை யார் சுடுவா? தோசை சுட்டாதானே 4 பேர் வந்து தும்பாவ. கோமதிக்கா, தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி சுட ஆரம்பிங்க. இந்த இப்ப சுட ஆரம்பிச்சிடறேம்மா சின்ன பொண்ணு. கோமதிக்கா, கையில கரண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பக்கா தோசை மாஸ்டர் மாதிரி இருக்கியே. சின்ன பொண்ணு அப்படியாம்மா? கோமதிக்கா, அவ ஏதோ பைத்தியக்காரித்தனமா வளர்த்து இருக்கா. நீங்க அதெல்லாம் கேட்காதே கோமதிக்கா, தோசையை சுடுங்க. லட்சுமி, தோசையை சுட்டுலாமா? திங்க ஆளகானுமே. இப்பவே சுட்டு வச்சா காஞ்சி போயிருமேம்மா. காஞ்ச தோசை யார் தும்பா? நம்ம பிள்ளைய காஞ்ச தோசையை திங்காது லட்சுமி. சுட சுட சுட்டு கொடுத்தாலும் 2 திங்குதுவே. எல்லாரும் அப்படிதான் இருப்பாவ லட்சுமி. ஆள் வரட்டும், வேகமா சுட்டு தரேன். சரி கோமதிக்கா, ஆள் வர வரைக்கும் இப்ப காத்து கிடப்போம். கோமதிக்கா, எவ்வளவு நேரம் என் கடையிலேயே காத்து கிடப்பிய? தோசை கடை இருக்கு, 4 பேருக்கு தெரிஞ்சதை சாப்பிட விடுவாவே. இப்படி அமைதி நம்ம 3 பேர் நின்னோன்னு வைங்களா, ஒருத்தனும் திங்க வர மாட்டான். இங்க தோசை கடை இருக்கு, 4 பேருக்கு தெரியணும். என் வளர்ந்த மாடு இதென்ன காய்கறி கடையா கூவி கூவி விற்கிறதுக்கு? ஏன் கலக்குருவி, தோசையை கூவி கூவி வித்தாதான் என்ன? வளர்ந்த மாடு, நீ ரொம்ப வித்தியாசமான ஆளுதான். கூவி கூவி விற்க சொல்ற தோசைய. லட்சுமி, சின்ன பொண்ணு சொல்றது சரிதாம்மா. தோசை கடை இங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. நம்மளே இன்னைக்கு தான் திறந்துருக்கோம். அக்கம் பக்கத்துல இருக்கிற 4 வீட்டுக்கு தான் தெரியும். தோசை இருக்குன்னு சத்தம் போட்டு கூவும். அப்பதான் ரோட்ல போறவிய வார வீட்டுக்குலாம் தெரியும். வந்து தோசை வாங்கிட்டு போவாங்கல்ல. அட கோமதிக்கா, இவதான் சோத்து மாடு மாதிரி பேசுறானா? இவ பேச்ச கேட்டு நீங்களும் அப்படிதான் ஆமாங்கிய. கலக்குருவி, எங்க 2 பேருக்கும் சரியா வரும்னு தோணுதுல கலக்குருவி. அப்ப செஞ்சுதான் பாப்போமே. நீங்க 2 பேரும் என்னைக்கு தான் என் பேச்ச கேப்பியே? ஒரு நாளும் கேட்கறது கிடையாது. உங்க இஷ்டம். கத்தி கத்தி கூவுங்க, ரோட்ல போறவங்களாம் பார்த்து சிரிக்கட்டும். கோமதிக்கா, அவ கிடக்காக்கா, நீங்க வாங்க, காணமா ஆளை கூப்பிடுவோம். வாங்கம்மா வாங்க. வாங்க ஐயா வாங்க. முறு தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்கம்மா. வீட்லயும் மாவரைச்சி பக்குவமா தோசை சுட்டு தருவோமா. நம்பி வாங்க, வயிறார சாப்பிட்டு போங்க. கோமதிக்கா, என்னக்கு எங்கிட்ட பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்கிய? இப்படி கூட ஒருத்தனும் திங்க வர மாட்டான். இப்ப பாருங்க நான் எப்படி கூறுறேன்னு. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. சுடான சுவையான தோசை, ருசியான தோசை, முறுமுறு தோசை, மசாலா தோசை, முட்டை தோசை. என்னம்மா சின்ன பொண்ணு, ரொம்ப அழகா கூப்பிடுறியே. யாருமே உனக்கு சொல்லி கொடுத்தா? இந்த வளர்ந்த மரத்துக்கு யார் சொல்லி கொடுக்கணும்? அதான் தெரு தெருவா வீதி வீதியா இருக்கிற எல்லா கடையிலும் மித்துங்கல்ல. அங்க கூவுறத பாத்துட்டு வந்து இங்க கிடந்து கத்தி கிடக்கா. கலக்குருவி, வாயை மூடி நிறுபத்துக்க. கஸ்டமர் வர நேரத்துல கிடந்து கத்தி கிடக்காது. கப்பு சிப்புன்னு அமைதியா கிட. வாங்கம்மா வாங்க, சுடான சுவையான தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. மசாலா தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசை, கேரட் தோசை, பீட்ரூட் தோசை, வெஜ் தோசை, நான்வெஜ் தோசை, எல்லா வகையான தோசையும் நம்ம கடையில் கிடைக்குமா. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. தோசை கடை, நம்ம ஊர்ல ஸ்பெஷல் தோசை கடை வந்திருக்கு. வாங்கம்மா வாங்க. கல் தோசை வேணுமா, நைஸ் தோசை வேணுமா, எது கேட்டாலும் 2 நிமிஷத்துல கிடைக்குங்க. வாங்கம்மா வாங்க. கலப்படமே இல்லாத நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா சமைச்சு தரமா. வாங்கம்மா வாங்க. சுவையான முறுமுறு தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. வாங்கம்மா வாங்க. என்ன சின்ன பொண்ணு, நீ மூச்சு விடாம கத்திக்கிட்டே கிடக்க, ஒருத்தரையும் காணோம். கோமதிக்கா, ரோட்ல போறவி வரவே கத்தத்தை பாத்துருப்பாவலக்கா. அவைய போய் இன்னொரு 4 பேர் சொல்லுவாக்கா. அப்புறம் இன்னொரு 2 பேர் நம்ம கடைக்கு வந்து பாப்பாவ. கொஞ்சம் காத்துட்டு இருங்க, அவசரப்படாதீங்க. அப்படியாமா? நேரம் வேற ஆயிட்டே கிடக்குமா சின்ன பொண்ணு. இந்த வளர்ந்த மாட போய் கத்த விட்டுருக்கிய. இவ காட்டு கத்துனால ஒருத்தருக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்காது, எல்லாம் பதறி அடிச்சு ஓட போகுது. இவ கத்துனா ஆவாது. நீங்க சொல்றது நல்லது இல்ல. நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. எப்ப பேர் நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. நான் உண்மையை சொல்றேன் பத்தியா, நான் வில்லியா தான் தெரிவேன். ஆவாத வேலையை பாக்குற நீ தான் ஹீரோயினா தெரிவ. கலக்குருவி, நீ சொன்னாதான் நான் ஹீரோ கிடையாது. எப்பவுமே நான் ஹீரோ தான். ஆமா, ஹீரோ மூஞ்ச பாத்தலாம்டா. சாப்பி போட்ட மாங்கொட்ட மாதிரி இருக்கா. நீ மட்டும் என்ன சூனியா வைக்கிற பொம்மை மாதிரி தான் இருக்கா. குட்டி சத்த மாதிரி தையா தக்கான்னு குதிச்சிட்டு கிடக்கா. நீ ஏன் இவ்வளவு வாய் பேசும்போது நான் பேசக்கூடாதா?
ஏன் வளர்ந்த மாடு உனக்கு அம்புட்டு தான் பாத்துக்க, ஓவரா பேசாதே. ஏமாமா எனக்கு ஒரு பிரச்சனை உங்க ரெண்டு பேரும் தேடி வந்தா அதை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு கிடைக்கல. உங்க பிரச்சனை நீ யார் தீப்பா? கோமதிக்கா அதெல்லாம் ஒன்று தீர்த்து வைக்கண்டா கோமதிக்கா. இவா இந்த ஆளையும் போய் தொலைகிறா. நம்ம கூடுவோம் கஸ்டமர் கண்டிப்பா வருவாங்க. இங்கனே நினைக்கு ஒருத்தன வரமாட்டான். ஆனா அந்த மலை உச்சில போய் ஏர் நின்னு கத்து பக்கத்து இருக்காரனால வரான்னு பாப்போம். இது குட்டி சாத்தம் வாய மூடு, இல்லை மிளகடை பக்கல போட்டு அடிச்சு விடுவேன். வாங்கம்மா வாங்க, சூடான சுவையான தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. மொறு மொறு நெய் தோசை, மசால் தோசை, ஆனியன் தோசை, முட்டை தோசை, வகை வகையா தோசை சுட்டு தர நாங்க ரெடி. திங்க நீங்க ரெடியா? வாங்கம்மா வாங்க, வாங்கயா வாங்க, சுடான சுவையான தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. பரவாயில்ல கோமதிக்கா, நான் சொன்னதை அப்படியே பிக்கப் பண்ணி நல்லா பேசுறீல. கடையை திறந்து ஆரம்பிச்சாச்சு. அமைதியா கிடந்தா யார் வருவா? கத்துவோம், 4 பேராவது வருவாங்களான்னு பாப்போம் தானே பொண்ணு. அப்படி சொல்லுங்க கோமதிக்கா. வாங்கம்மா வாங்க, சுவையான முறுமுறு தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. ஏ உமா, காலையே வாய் நம்மங்குது உமா. ஏதாவது திங்கலான்னு பார்த்தா ஒன்றும் கிடைக்கல. கடை வீதியிலே திங்கலான்னு பார்த்தா ஒரு கடையே காணுமே உமா. ஆமாக்கா. ஏ உமா, அங்கே ஒரு கடை தெரியுது உமா, வா அங்கே போய் பார்ப்போம். சரிக்கா வாங்க போவோம். ஏ உமா, அது நம்ம கோமதி அக்கா சின்ன பொண்ணு லட்சுமி மாதிரிலாம் இருக்கு. ஆமாக்கா. இந்த கடைக்குள்ள நின்று என்ன பண்ணிட்டு இருக்காவ? வசந்தி அக்கா உங்களுக்கு தெரியாது? சின்ன பொண்ணு அன்னைக்கே சொன்னாக்கா, கோமதிக்கா இது தோசை கடை திறக்காவலான்னு. ஏ உமா, என்ன சொல்றா? எனக்கு தெரியாதே. அப்படியாக்கா? சின்ன பொண்ணு அன்னைக்கு சொன்ன கடையில பார்க்கும்போது. பாரு உமா, நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கடையை திறந்துருக்காவ. இந்த கடை பக்கம் போகவே கூடாது உமா, வா அந்தால போவோம். அக்கா கோமதி அக்கா நல்லா சமைப்பாவலக்கா. 2 தோசை தின்ட்டு போவோமே, நல்லா இருக்கும். எப்பவுமே திங்கறதுலே இருக்காத உமா, தோசை தானே வேணும். வா மா வாங்கிட்டு போய் வீட்டில் சுட்டு தும்போம். அக்கா தோசை திங்கிற மாதிரி இந்த கடையை பார்த்துட்டு வருவோம்க்கா. என்னெல்லாம் வச்சிருக்காவனே. உனக்கு இப்போ அந்த கடையை பார்க்கணும். நானும் வாரேன் உமா, என்கிட்ட சொல்லாம தானே அந்த கடையை திறந்துருக்காவே. என்னன்னு 4 வார்த்தை கேட்டுட்டு வாரேன். சரிக்கா வாங்க போவோம். வசந்தி வாமா, நம்ம கடைக்கு ஆளா நீ தான் வந்திருக்க. போங்க கோமதிக்கா, ஒரு தோசை கடையை ஆரம்பிச்சிருக்கிய. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களாக்கா. இன்னைக்கு இந்த பக்கமாக வந்ததுனால தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை என்கிட்ட சொல்லாம தானே மறைச்சிருப்பியே. ஐயா உமா, அப்படி இல்லை உமா, உன்கிட்ட சொல்லாமல் இருப்பேனா? நேற்று தான் பேசணும், இன்னைக்கு அந்தால கடையை திறந்துட்டோமா. இன்னும் ஒரு வியாபாரம் கூட ஆகலை. கோமதி அக்கா அப்போ நாங்கள் தான் முதல்ல சாப்பிட வந்திருக்கோமோ? ஆமா இல்லவே, கஸ்டமரே மங்களகரமா யாராவது வருவாங்கன்னு நினைச்சு எதிர்பார்த்தேன். இப்படி சூனியம் பிடிச்ச உங்க மாதிரிலாம் வந்து நிக்க 2 பேரும். கோமதிக்கா இவ என்னக்கா சொல்கிறா? அப்போ நாங்கள் உங்கள் கடையில் வந்து சாப்பிடக்கூடாதோ? நாங்கள் போகிறோம் கோமதிக்கா. இங்கே வேறு ஏதாவது நல்ல கஸ்டமராக பார்த்து சாப்பாடு கொடுங்க. தெரிஞ்ச வீலாச்சே வந்து பார்க்கலாமேன்னு வந்தோம். இப்படி அசிங்கப்படுத்துறீல. வாயிலுவா போவோம். அப்பவுமே இங்கே வர வேண்டாம், அந்த ஆளை போவோம். நீ கேட்டியா? நீ எல்லாம் ஒன்னால தான். ஏ வசந்தி நில்லுமா, கோவப்படாதே. இல்லை கோமதிக்கா, நாங்கள் போயிட்டு வரக்கா. இப்படி அவன் என்ன பேசுனதுக்கப்புறம் நாங்கள் நிற்பனாக்கா, நான் வாரேன். ஏ வசந்தி இப்படி கோவப்படலாமாம்மா? நம்ம சின்ன பொண்ணு எப்பவும் விளையாட்டுக்கு தானே பேசுவா, அப்படி பேசிவிட்டாமா. நீ சீரியஸாக எடுத்துக்காதே. கோமதிக்கா, விளையாட்டாக பேசுறதுக்கு ஒரு அளவு இருக்குக்கா. ஏன் 4 முடி என்னைக்கு இல்லாம உனக்கே இன்னைக்கு ரோசம் வருது? நம்ம 4 முடி தானே கிண்டல் பண்ணேன், நீ ஓவரம் தான் கோப்படுற. நின்று ஒழுங்கா தோசை வாங்கி தின்னுட்டு போ. ஆமா வசந்தி, ஏன் இப்படி கோவப்படுற? நீ திங்காம போனா எங்களுக்கு எவ்வளவு மன வருத்தமா இருக்கும். சாப்பிட்டு போ வசந்தி. வசந்தி அக்கா என்ன உமா, தின்னுட்டு போனோம் அவ்வளோதானே. நெல்லு தின்னுட்டு போவோம். வசந்தி சொல்லு வசந்தி, என்ன தோசை வேணும்? கோமதிக்கா, நீங்கள் தோசை சுட்டாலே 4 வீட்டுக்கு மணக்கும் கோமதியக்கா. நீங்கள் என்ன சுட்டு தந்தாலும் பரவாயில்லக்கா. இக்கா எனக்கு ஒரு நெய் ரோஸ்ட் போடுங்கக்கா. சரி உமா, இப்போ 2 நிமிஷத்துல சுட்டு தரேன். உமா வசந்தி 2 பேரும் தோசையை சாப்பிட்டு பாருங்கம்மா, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கோமதி அக்கா வாசனையே சூப்பரா இருக்கா. அப்படியா உமா? நல்லா சாப்பிடுமா. எத்தனை தோசை வேணாலும் நான் சுட்டு தரேன். ஏ கோமதிக்கா, இவ்வளோ நம்பி இந்த வார்த்தை சொல்லாதேக்கா. ஏன் வசந்தி ஏன் அப்படி சொல்ற? கோமதிக்கா, உமா திங்கிற தீனிக்கு இந்த ஒரு சட்டி மாவு பத்தாது, இன்னும் 2 சட்டி மாவு வேணும்.
அப்புறம் நீங்கள் சுட்டு சுட்டே அழுத்து போயிருவிய. அப்படி ஒரு தோசை பைத்தியம். பரவாயில்ல வசந்தி, எத்தனை தோசைனாலும் நானே சுட்டு கொடுக்கேம்மா. 2 பேரும் நல்லா சாப்பிடுங்க. சரிக்கா. கோமதிக்கா, தோசை ரொம்ப நல்லா இருந்துச்சு கோமதிக்கா. 2 பேரும் நல்லா சாப்பிட்டோம். சரிம்மா வசந்தி, நல்லா சாப்பிட்டீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா. இப்படி அப்பப்போ கடைக்கு வந்துட்டு போங்க என்னம்மா. பிள்ளைகளுக்கும் வாங்கி கொண்டு போங்கம்மா. சரி கோமதிக்கா. பிள்ளைகள் இப்போ பள்ளிக்கூடத்துலக்கா இருக்கும். இன்னொரு நாள் வாங்கிட்டு போகிறேன். சரிம்மா வசந்தி. நாலுமுடி அப்பப்போ கடைக்கு வந்து தின்னுட்டு போ. நம்ம கோமதிக்கா செய்கிற தொழிலுக்கு நம்ம தான் உதவி பண்ணோம். அதுக்கு என்ன சின்ன பொண்ணு, தாராளமாக உதவி பண்ணிடுவோம். நம்ம கோமதிக்கால. சரி, நாங்கள் போயிட்டு வரோம். சரிம்மா வசந்தி, போயிட்டு வா. சின்ன பொண்ணு, எப்படி நம்ம கடைக்கு கஸ்டமர் வந்துட்டாவுமா? ஆமாம் கோமதியக்கா, 2 பேரும் 8 தோசை தின்னாலும்ல. ஒரு தோசை எவ்வளோ கொடுத்தியக்கா? நார்மல் தோசை 15 ரூபாய்க்கு கொடுத்துருக்குமா. இந்த பொடி தோசை முட்டை தோசைலாம் 20 ரூபா. கோமதிக்கா, மற்ற கடையில் எப்படி விலை கூட்டி கொடுக்குறான்னு பார்த்து அதே மாதிரி கூட்டி கொடுங்கக்கா. இப்படி கம்மியாலாம் கொடுக்காதியே. நைஸ் தோசைலாம் 30 ரூபாய்க்கு மேலே இருக்கும் கோமதிக்கா. நீ 20 ரூபாய்க்கு விற்றா எப்படிக்கா கட்டுப்படியாகும்? நல்ல விலையை கூட்டி விற்றுங்க கோமதிக்கா. சின்ன பொண்ணு, அதிகமான விலைக்கெல்லாம் விற்கக்கூடாதுமா. நம்ம எவ்வளோக்கு மாவரிக்கிறோம், எவ்வளோ செலவு வருது, அதெல்லாம் பார்த்து கொஞ்சோண்டு லாபம் வச்சு விற்கணுமா. அப்போ தான் நம்மளும் சந்தோஷமாக வாழ முடியும். நம்மகிட்ட வாங்குறவங்கள சந்தோஷமாக வந்து வாங்கிட்டு போவாவே. சரி கோமதிக்கா, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி விலையை வச்சு வில்லுங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்காதியே, திரும்ப கூவுங்க. இன்னும் 2 ஆள் வருதான்னு பார்ப்போம். பாத்தியா கலக்குருவி, நாங்க கத்தி கத்தி கொடுத்து தான் கடைக்கு கஸ்டமரே வருது. நீங்க ஏதோ கத்தாதீங்க, ஆள் வராது, பல்ல காட்டி சிரிப்பான்னு ஓவரா வாய் பேசினா. ஏம்மா தாயே, தெரியாம சொல்லிட்டேன். போய் கத்தி ஆளு கூடுப்போ. மாவு புளிச்சு நேரம் முன்னாடி 4 பேருக்கு சுட்டு கொடுத்துடலாம். வாங்கம்மா வாங்க, சூடான மொறுமொறு தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. எங்க கடையில முட்டை தோசை, பொடி தோசை, மசால் தோசை, நெய் தோசை, கேரட் தோசை, நூடுல் தோசை, எல்லா தோசையும் கிடைக்குங்க. சுவையான மொறுமொறு தோசை சாப்பிட எங்க கடைக்கு வாங்க. சின்ன பொண்ணு, நம்ம நேத்துதாம்மா கடை ஆரம்பிச்சோம். இன்னைக்கு நல்ல கூட்டம் வருதுல. ஆமா கோமதிக்கா, உங்க தோசை யாருக்கு தான் பிடிக்காம போவோம். போக போக பாருங்க கோமதிக்கா, மொத்த ஊரும் நம்ம கடை முன்னாடி தான் வந்து நிக்க போகுது. அது என்னமோ உண்மைதான் கலக்குருவி. கோமதிக்கா, நம்ம கடை ஆரம்பிச்சதுல ஒரு நல்லது இருக்கு கோமதிக்கா. காலையில பிள்ளைகளுக்கு டிபன் செய்ய வேண்டாம், கடையில இருந்தே எடுத்து கொடுத்துடலாம். அப்புறம் பொறுமையா உட்காந்து மத்தியானத்துக்கு செஞ்சா போதும் கோமதிக்கா. ஆமா சின்ன பொண்ணு, ஆனா நான் காலையில எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடேம்மா. இப்போ அப்படி செய்ய முடியல பாத்துக்க. வேக வேகமா வீட்டுக்கு போயிட்டு மதியம் சாப்பாடு பொங்கி பிள்ளை கொண்டு கொடுத்துட்டு அப்புறம் தான் மற்றவளெல்லாம் செய்ய வேண்டியதா இருக்குமா. காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரே வேலையா இருக்கிற மாதிரியே இருக்குமா. அது போக போக பழகிரும் கோமதிக்கா. ஏமா கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வாங்க. இந்த எடுத்துட்டு வரனே. லட்சுமி, இந்த 2 கொஞ்சம் சட்னி ஊத்துமா. வாரேக்கா, வந்து ஊத்துறேன். உமா, அங்கே பாரு உமா, கோமதிக்கா கடையில் என்ன கூட்டமாக இருக்கு. ஆமாக்கா. பரவாயில்லையே, 2 நாளில் நிறைய கஸ்டமர் வந்துருக்காவல கோமதியக்காக்கு. ஆமாக்கா. அவிய தோசை நல்லா சுடுறாவல உமா, அதான் இவ்வளோ கூட்டம் வருது. ஆமாக்கா. போகிற போக்க பார்த்தா கோமதிக்கா 7 மாடி குடியிருப்பில் கட்டிடுவாவ போல இருக்கு. ஆமாக்கா. நமக்கு என்ன உமா, வா நம்ம சந்தையில் போய் காய் வாங்கிட்டு வருவோம். சரிக்கா. 2 பேர் சாப்பிட்டு வெளியே போனால் 4 பேரில் உள்ள வராவே. ஆமாக்கா. வாங்கம்மா வாங்க, சூடான மொறுமொறு தோசை சாப்பிட நம்ம கடைக்கு வாங்க. வாங்கம்மா வாங்க, வாங்கய்யா வாங்க. உமா, நேற்று பிக் பாஸ் பார்த்தியா? இல்லக்கா, சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஏன் உமா பார்க்காம போனா? என்னாச்சுக்கா, ஏதாவது சண்டை வந்துச்சோ? ஐயே இல்லை உமா, இந்த வாரம் 2 எவிக்ஷன்ல. என்னக்கா சொல்றியே, 2ஆ? யாரெல்லாம் வெளியே போனாவ? அட இரு உமா, அங்கே ஸ்கூட்டியில் வருது யாருன்னு பாரா. எங்கக்கா? அங்கே திரும்பி பாரு இழுவ. எக்கா, கோமதிக்கா வரவே. என்ன கோமதிக்கா, திடீர்னு ஸ்கூட்டிலலாம் வந்த மாதிரி இருக்கு. ஆமா வசந்தி, நேற்று தான் எடுத்தேன் பார்த்துக்க, புது வண்டிமா. என்ன கோமதிக்கா, அண்ணன் வாங்கி கொடுத்தாவளோ? ஆமா வசந்தி, உங்க அண்ணன் வாங்கி தந்து கிழிச்சாவ. நான் தோசை கடை போட்டிருக்கேன்ல, அதில் வந்து லாபத்தில் எடுத்தேன் வசந்தி. என்ன சொல்றீ கோமதிக்கா, கடை ஆரம்பிச்சு 1 மாதம் தானே ஆகுது. ஆமா வசந்தி, கடை நல்லா ஓடுதலாமா. அதான் ஒரு ஸ்கூட்டி எடுத்தேன், பிள்ளைய பள்ளி எடுத்து விடுறதுக்கு, அப்பப்போ கடைக்கு போயிட்டு வரதுக்கு தேவைப்படும் பத்தியா. ஆமாக்கா, உங்களுக்கு தேவைதான், வெளியே போயிட்டு வரைய பத்தியலா. சரி வசந்தி, நின்று பேசிட்டுக்கு நேரம் பார்த்துக்க. கடையில் வேலை கிடக்குமா, நான் போயிட்டு வரேன். உமா வாரேனே. பாத்தியா உமா, இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் ஃப்ரீ பஸ் எப்போ வரும்னா தேடிட்டு இருப்பாவ. இப்போ பாரு, ஸ்கூட்டியை வாங்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு மின்னல் மாதிரி பறக்குது. ஆமா
இதெல்லாம் இப்படியே விட்டா சரி வராது உமா. என்னக்கா சொல்றியே? என்ன பண்ண போறிய? அந்த கடை ஏதாவது பண்ணணுமா? இப்போ நம்மளை மதிச்சு நின்று பேசுறவுமா. நல்லா வந்துட்டாவன்னு மட்டும் வையன், பேசவே மாட்டாவ. ஏதோ பிச்சைக்காரியை பார்க்குற மாதிரி பாப்பாவுமா. அதுக்கு நம்ம வழி வைக்கக்கூடாது. அந்த கடையை ஏதாவது பண்ணிடணுமா. சரிக்கா. ஏக்கா என்ன பண்ண போறியக்கா? அதெல்லாம் சஸ்பென்ஸுமா, உனக்கு பின்னாடி தெரியும். கோமதிக்கா கூட்டம் வந்துட்டே இருக்குக்கா, அடுத்த பக்கெட் தோசமாவே எடுங்க. எடுக்கிறேம்மா சின்ன பொண்ணு. இந்த மேசை கடையில தாம்மா இருக்கு. ஐயோ கோமதிக்கா, என்னக்கா மாவுல கரப்பாம்பூச்சி கிடக்கு? என்னம்மா சொல்ற? கரப்பாம்பூச்சியா? என்னம்மா மாவுல கரப்பா மூச்சுன்னு சத்தம் வருது? கரப்பாம்பூச்சி விழுந்த மாவே எங்க துட்டு தரிய? ஐயோ என்ன இல்லனே. என்ன இல்லனே? தப்பா புரிஞ்சுக்காதியே. மாவை எடுத்துட்டு வந்து கடையில வச்ச பத்தியில இங்க இருந்து ஏதோ கரப்பாம்பூச்சி உள்ள விழுந்திருக்கனே. ஏம்மா இதெல்லாம் ஒழுங்கா பத்திரமா மூடி வைக்க மாட்டீங்களா? உங்களை நம்பிதான் நாங்க சாப்பிட வரோம். வீட்டுல செய்யற சாப்பாடு மாதிரி இருக்குன்னு தான் உங்க கடையில சாப்பிட வந்தேன். ஆனா இப்படி கரப்பாம்பூச்சி விழுந்த மாவுல எங்களுக்கு தோசை சுட்டு தரீங்களா? எப்படி இங்க எல்லாரும் ஏமாத்தி இதுல தோசை சுட்டு தரீங்க? இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஐயோ போலீஸா? போலீஸ்லாம் வேண்டாம்க்கா, இதோ தெரியாம நடந்து போச்சு. எப்பவும் மாவு வச்சு பத்திரமா தான் மூடி வைப்பேன். எப்படி மாவுல கரப்பாம்பூச்சி விழுந்துச்சு? இப்படி கரப்பாம்பூச்சி விழுந்த மாவை வச்சுக்கிட்டு சாப்பிட வாங்கம்மா வாங்கம்மான்னு கூப்பிடுறீங்க. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையா? இனிமே உங்க கடைக்கு யார் வருவா? இருங்க போய் போலீஸ கூட்டிட்டு வரேன். ஐயோ சின்ன பொண்ணு, நம்ம கடை போச்சுமா. கோமதிக்கா எப்படிக்கா மாவுல கரப்பாம்பூச்சி வந்துச்சு? தெரியலையே லட்சுமி. எப்பவும் போல அரைச்சி விரவி மூடிதாமா வச்சேன். வீட்ல இருந்து பார்க்கும்போது கரப்பாம்பூச்சியே இல்லையம்மா. இப்பதான் இப்படி ஆயிருக்கு. ஏன் வளர்ந்த மாடு கரப்பாம்பூச்சி இருந்தா இப்படியே கத்தி எல்லாருக்கும் தெரியாத மாதிரி காட்டி கொடுப்பா? அது வந்து கலக்குருவி, கரப்பாம்பூச்சி பார்த்தனா பயத்துல கத்திட்டேன். மாடு மாடு பெரிய வளர்ந்த மாடு. இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கா, ஒரு சின்ன கரப்பாம்பூச்சை பார்த்து இப்படியே கத்துவா? பாரு, நம்ம கடை பேரே கெட்டு போச்சு. ஐயோ என் கடை போச்சு. இப்பதான் கடை நல்லா போதேன்னு நினைச்சேன், அதுக்குள்ள இப்படி ஆகி போச்சு. கிடைச்ச கொஞ்சம் காசையும் வச்சு வண்டியை வாங்கிட்டேன். நாளைக்கு காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஊருக்குள்ள மரியாதையா தெரிஞ்சிட்டு இருந்தேனே. இப்படி கரப்பாம்பூச்சி விழுந்த மாவுல தோசை வந்துட்டான்னு ஊரு என்ன தப்பா பேசுமே. கோமதிக்கா சும்மா இருக்கா, ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கிய? ஐயோ யார் பண்ண சதியோ தெரியலையே, என் கடை இப்படி போச்சே. நான் என்ன செய்வேன் என் கடவுளே? விடுங்க கோமதிக்கா, நம்ம வேற கடை போட்டு பிழைச்சிக்கலாம். தோசை கடை இல்லைன்னா என்னக்கா, பரோட்டா கடை போட்டுக்கலாம்.